வணக்கம் அன்பு நண்பர்களே, வணக்கம். ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டப்பேரவை தொகுதி பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் ஆகிய தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இதில் எதன் அடிப்படையில் நான் என்ன பேசிஸில் என்ன லாஜிக்கில் கணிச்சிருக்கேன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அந்த வேட்பாளருடைய ஜாதகம் இருந்தால் ஜாதகம், இல்லைன்னா விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், இல்லை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது வாக்காளர் அடையாள அட்டையும் ஆதார் கார்டும் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தால் டேட் ஆஃப் பர்த் விக்கிபீடியாவில் சில பேர்த்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ராஜகண்ணப்பண்ணாவுடைய அண்ணாவோட டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கும். அது மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர்கள் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல யாருக்கு வந்து டிரான்சிட் கோச்சார பலன்ல இந்த நாடிம்பாங்க, அதில் வந்து லக்னம் தேவையில்லை, அந்த அடிப்படையில் யாருக்கு பலமா இருக்கோ அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு அறிவிக்கிறேன். ஸோ இப்போ இதில் 4லையுமே தமிழக வெற்றி கழகமோ நாம் தமிழர் கட்சியோ ஜெயிக்காதுன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு, இல்லை சொல்லலை. அதில் அந்த தொகுதியில் நம்ம கணிப்பு தப்பாக போகும். ஸோ அவங்க யாராவது ஜெயிச்சாங்கன்னா நம்ம அந்த தொகுதியில் கணிப்பு தப்பாக போகும். ஸோ எல்லா 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை சேர்த்தனோம்னா அது பெரிய நம்பராக வருதுன்ட்டு நான் அதை எடுத்துக்கல. ஸோ முதல் தொகுதி நான் பார்க்க போகிறது பரமக்குடி. ஸோ பரமக்குடி தொகுதி பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பரமக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் யார் நிற்கிறாங்க அப்படின்னா, பரமக்குடி சட்டப்பேரவை தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கே கதிரவன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் எம்எல்ஏ முத்தையா அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கோபிராஜன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எழில் இளவரசி அவர்களும். ஸோ இந்த தொகுதி பொறுத்த வரைக்குமே யாருடைய டேட் ஆஃப் பர்த்துமே என்கிட்ட இல்லை, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து அட்வொகேட் கதிரவன் அவருடைய ஜாதகமும் நம்மகிட்ட இல்லை, டாக்டர் முத்தையா அவருடைய ஜாதகமும் இல்லை. அஃபிடவிட் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் படி பார்க்கும் பொழுது ஸோ ஒரு வந்து டிரான்சிட் பிளானட் வச்சு தான் கணிக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது பரமக்குடி டிஎம்கே கதிரவன் ஜாதகத்தில் ராகு கேது சூரியன் புதன் பலமா இருக்கு, அவரோட ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப பலமா இருக்கு, சுக்கரன் பலமா இருக்கு, இப்போ ரன்னிங் ரூலிங் பிளானட்ல புதன் பலமா இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் முத்தையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அடுத்ததா தொகுதி அண்ணா அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் தொகுதியை டெவலப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த தொகுதி திருவாடானை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கு காங்கிரஸ் சார்பாக திரு கருமாணிக்கம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கீர்த்திகா முனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பிரேம்நாத் அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ராஜீவ் அவர்களுக்கும், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கில் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏ கருமாணிக்கம் அண்ணாவுடைய டேட் ஆஃப் பர்த் விக்கிபீடியாவில் கிடைச்சது, இதில் myneta.com மை நோ யுவர் எம்எல்ஏ வெப்சைட்டில் கிடைச்சது. அவர் ஆதார் கார்டு அந்த எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்த ஓட்டர் ஐடி அந்த ஃபார்ம் 27 அடிப்படையிலுமே சரியாக மேட்ச் ஆகுது. ஸோ கிருத்திகா அவங்க ஜாதகம் கிடைக்கல. ஸோ இந்த தொகுதியில் நம்ம கணிச்சது இவங்க கிருத்திகா அவங்களோட ஜாதகத்தில் என்னென்ன பிளானட்ஸ் பலமாக இருக்குன்னா, சூரியன் ராகு கேத்து குரு சுக்கிரன் பலமா இருக்கு. இவரோட ஜாதகத்துல செவ்வாய் திக்பலமா இருக்கு, ராகு கேது நல்லா இருக்கு, சந்திரனும் 4 திக்பலமா இருக்கு. ஸோ 2 திக்பலம் இருக்கிறதுனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிரான்சிட் நான் போகல. கிரகச்சேர்க்கையை வச்சு பார்க்கும் பொழுது கருமாணிக்கம் அவர்கள் திருவாடானையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு. ஸோ அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததான் ராமநாதபுரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக காதர் பாட்ஷா என்கின்ற முத்துராமலிங்கம், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஜிபிஎஸ்கே நாகேந்திரன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக டாக்டர் சாகுல் ஹமீது,
நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு முத்துகேசவன் சார் போட்டிடுறாங்க. சிட்டிங் எம்எல்ஏ திரு காதர் பாக்ஷா அவர்கள். ரெண்டு பேரோட ஜாதகமும் கிடைக்கல. ஸோ இஸ்லாமியன்றதுனால அவருடைய விக்கிபீடியாவில் எழுதியான்னு தெரியல. பட் அஃபிடவிட்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் வந்து அஃபிடவிட்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு சூரியன், ராகு, கேது, சுக்கரன், செவ்வாய், குரு பலமா இருக்கு. அவருக்கு நெக்ஸ்ட் ஜிபிஎஸ் கஜேந்திரன் நாகேந்திரன் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் நல்லா இருக்கு. ஸோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவார் ஃபியூச்சரில். கேது பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு. இதன் காரணமாக கோச்சாரத்தின் அடிப்படையில் டிரான்சிட் போய் பார்த்தோம்னா, ஏன்னா ஈக்குவலா இருக்கு பேக். டிரான்சிட்ல போய் பார்த்தா இவருக்கு 3 கிரகத்தோட குரு தொடர்பு இருக்கு, அவருக்கு ஒரே ஒரு கிரகத்தோட குரு தொடர்பு இருக்கு. அதன் காரணமாக திரு காதர் பாட்ஷா என்கின்ற முத்துராமலிங்கம் அவர்கள் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் நம் கணிப்பு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பது மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும். கடைசி தொகுதி ராமநாதபுரத்துல 4 தொகுதியில கடைசி தொகுதி முதுகுளத்தூர் பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மலேசியா பாண்டியண்ணன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சந்திரபிரபா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மலர்விழி, இவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க. ஸோ இவர் ராஜகண்ணப்பண்ணாவோட ஜாதகம் நான் ஏற்கனவே ஒரிஜினல் ஜாதகமே எனக்கு கிடைக்கப்பட்டது. அவங்க சன் திலீப்பண்ணா வந்து ஒரு முறை நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தாரு. அப்போ அவங்க அப்பாவோட ஜாதகத்தை நான் டேட் ஆஃப் பர்த் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவரோட ஜாதகத்தில் நெக்ஸ்ட் வைப்பேன். அவரோட ஜாதகத்தில் ராகு, கேது, சந்திரன், புதன், சனி. இதில் சனி வந்து புதனோட தொடர்பு இருக்கு, புதன் வந்து குருவோட தொடர்பு இருக்கு, சூரியனுடைய நட்சத்திரத்தில் 2 ஒளிக்கிரகங்கள் இருக்கு. ஸோ அதன் காரணமாக இவருடைய ஜாதகம் பலம் பொருந்திய ஜாதகம். இவருடைய ஜாதகம் நம்மகிட்ட கிடைக்கல, ஆனஸ்டா சொல்லணும். ஸோ விக்கிபீடியாவில் அதாவது அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல கொடுத்த ஓட்டர் ஐடியில் வச்சு பார்க்கும் பொழுது கேது, சந்திரன், புதன் இதனுடைய தொடர்பு மட்டும்தான் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது வீக்கான ஜாதகம். இவரோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பலம் குறைந்த ஜாதகம். அதனால இதுல வந்து டிரான்சிட்டுக்கு நம்ம போத்தவில்லை. ஸோ இதுல முதுகுளத்தூர்ல திரு RS ராஜா கண்ணப்பன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. ஸோ ராமநாதபுரம் 4 கம்ப்ளீட்டு. ஸோ ராமநாதபுரத்துல முதுகுளத்தூர் திமுகவுக்கும், ராமநாதபுரம் திமுகவுக்கும், திருவாடனை திமுகவும், பரமக்குடி அதிமுகவுக்கும் ஆகிய தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது உடனே நாம் தமிழர் கட்சிக்காரர்களோ அல்லது தமிழக வெற்றி கழகமோ ஒரு அப்செட் ஆகாதீங்க. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான். எலெக்ஷன் ரிசல்ட் 4ஆம் தேதி தான் வரப்போகுது, மே 4ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு வந்து தேதி 28. ஸோ இன்னும் வந்து 29, 30, 1, 2, 3, 4. ஸோ நான் இந்த வீடியோ எப்படியும் வந்து 29ஆம் தேதி நைட்டுக்குள்ளே போட்டுருவேன், எக்ஸிட் போடுக்குள்ள. இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 4-5 நாளில் ரிசல்ட் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் அப்செட் ஆகாதீங்க. இது என்னுடைய நாலேஜ், ஒரு ரிசர்ச்சாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரிசர்ச் நான் வீட்டில் எழுதி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் யாரும் நம்புவோம். அதனால தான் நம்ம ஒரு பொது வெளியில் கொண்டு வரோம். ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாக யாராவது அவங்களுடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எதன் அடிப்படையில் இது கணிக்கப்பட்டது, திரு விஜய் அவர்களோட எதிர்காலம் 2031 எப்படி இருக்கும், முதல்வரா, துணை முதல்வரா அல்லது எதிர்கட்சி தலைவரா எப்படி இருக்கும், வலிமையான அமைப்பு இருக்கும். ஸோ MP எலெக்ஷன்ல அவர் எத்தனை ஜெயிப்பார், அவருடைய இனிமையா அவருடைய போக்கு எப்படி இருக்கும், அவருடைய அடுத்த 2 வருஷம் டைம் பீரியட்ல அவர் என்னென்னலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜாதக ரீதியாக ஒரு வீடியோ போடுறேன், பாருங்க. நன்றி, வணக்கம்.